அன்பு குழந்தையே, இந்த அனுகிரக சாயப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதுவும் இந்த பதிவு நீ முழுவதுமாக கேட்டாக வேண்டும். காரணம், ஒரு சில கள்வர்கள், கயவர்கள் உனக்கு ஆபத்து ஏற்படுத்த வேண்டும், செய்வனை செய்ய வேண்டும் என்றே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் அன்பு குழந்தை, எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எந்த காரியங்களும் முன்னேற்றம் இல்லாமல் ஒவ்வொரு நாட்களும் மன வலிகளோடு, மன கஷ்டத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் என் அன்பு குழந்தையால் எந்த விஷயத்தையும் சரியாக செய்ய முடியாமலும் போராடி கொண்டிருக்கிறது. அதனால் என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை நீ புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டாலே பல கஷ்டத்தில் இருந்து விடலாம். அதே போல் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரத்தை நீ செய்தால் போதும், வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நான் காப்பாற்றி விடுவேன். ஒவ்வொரு நாட்களும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது. நீ எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடாது, அவர்களுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று ஒரு சில உன்னுடன் தெரிந்த உறவுகளே இப்பொழுது உனக்கு செய்வினைகளை செய்து கொண்டு ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தெரியாமல் எனக்கு எது எடுத்தாலும் தடையாகவே இருக்கிறதே, எது எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்கிறதே, என் வாழ்க்கையில் நான் என்னதான் செய்ய வேண்டும் என்றே இன்னும் புரியாமல் இருக்கிறதே, தடங்கள் தடை என இந்த வருடமானது எனக்கு அதிகமாகவே இருக்கிறதே, என்ன செய்வது என்றே புரியவில்லை என்று என் அன்பு குழந்தை அதிகமாக சிந்தித்து சிந்தித்து உழைப்புகளையும் உதவிகளையும் ஒவ்வொரு தருணமும் மன வேதனைகளையும் அதிகமாகவே இழந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இந்த பிரச்சனையால் தான் இப்பேற்பட்ட சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாக்கி கொண்டே இருக்கிறாய். நீ வாழவே கூடாது, உன்னை வாழ விடக்கூடாது என்று நீ உதவி செய்த மனிதர்களே இப்பொழுது உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாட்களுமே அந்த வலிகளும் வேதனைகளும் உனக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு சில அன்பு குழந்தைகளுக்கு கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன், ஒரு சில அன்பு குழந்தைகளுக்கு இனிமேல் தான் காட்டி கொடுக்க போகிறேன். அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரத்தை செய்து கொள். தடைகளை விலக்கி தடைகளை அனைத்தையும் தகர்த்து உனக்குண்டான விஷயத்தை நான் செய்து கொடுக்கிறேன். நான் செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன். நான் இருக்கக்கூடிய இடம் உனக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு இடத்தை தெரிந்து கொள். என்னை தேடி மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு மஞ்சள் கலர் துணியில் ₹1 நாணயத்தை முடிப்போட்டு கொண்டு என்னுடைய ஆலயத்தை தேடி ஓடோடி வா. வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் சொல்லி என் பாதத்தில் அந்த முடியை வைத்துவிட்டு செல். பிறகு தடைகள் அனைத்தும் விலகும், செய்வினை அனைத்தும் விலகும். ஒவ்வொரு தருணமுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நான் செய்து விடுவேன். பிறகு எவர் எது செய்தாலும் உனக்கு பலிக்காது. அதனால் இந்த புண்ணிய ஸ்தலத்தை நீ மிதிக்க வேண்டும். அதனால் என் அன்பு குழந்தையே, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உடனடியாக செய். மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து இந்த அனுகிரக சாயப்பா உனக்கு அனுகிரகத்தை வழங்குகிறேன். உடனடியாக ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற ஓடோடி வா. இனிமே ஆன்லைன்ல காயின் விளக்கோ அருவாக்கோ கிடையாது. ஏன்னா அம்பாள் உத்தரவு கொடுக்கல. அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும். நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும். கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில 9 to 12, சாயந்திரம் மாலை 6 to 8 மணி நம்ம கோவில் திறந்திருக்கும். கோவிலுடைய லொகேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனை, செய்வன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் 12 நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.